ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 1934 அமெரிக்காவில் சோனி கார்பரேஷனால ஃபோட்டோமேட் ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒன்று சிறப்பான முறையில் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த அமெரிக்கா நாட்டிலேயே முத ஓப்பன் செய்யப்படுற ஒரு ஸ்டுடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமராவே கிரியேட் பண்ண முடியாத ஒரு காலத்தில் ஒரு பேசிக் கேமரா வச்சு ஒரு ஸ்டுடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில மிஸ்டேக்னால அந்த கேமரா ஸ்டுடியோ மிகப்பெரிய இழப்பையும் மிகப்பெரிய ஆபத்தையும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தையும் சந்திக்க நேரிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமரா இருக்கிற ஸ்டுடியோவில் வெறும் கேமராவும் வெறும் ஒரு காயின் பூத்து மட்டும்தான் இருக்கும். ஸ்டுடியோ எடுக்கிற கேமராமேன் இருக்க மாட்டார். ஏன்னா அப்போ உள்ள கேமரா கண்டுபிடிக்க தெரிஞ்ச அறிவு இருக்கிற அந்த சூழ்நிலையில் கேமராமேனை அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அறிவு ரொம்ப கம்மி தான். அதனால ஆட்டோமேட்டிக் கேமரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதில் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க காயின் பூத்தில் போட்டிங்கன்னா 5 செகண்ட் லோட் ஆகிட்டு ஒரு ஃப்ளாஷ் ஒன்று அடிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ அதுக்கு நேராக நீங்கள் அமர்ந்துருந்தீங்கன்னா கரெக்டான முறையில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துரும். இதில் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 பேர் ஜோடியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக உட்காந்துருந்தாலும் 2 பேர் கட்டி பிடிச்சிருக்க மாதிரி, 2 பேர் க்ளோஸாக இருக்கிற மாதிரி, 2 பேர் கிஸ் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி அதுவே மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு சில புகைப்படங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்து அது பிரிண்ட் அவுட் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அமெரிக்காவை சுற்றி இருக்கிற பல மக்கள் அந்த ஸ்டுடியோ பார்க்க போகிறாங்க. பல விதமான காசு அந்த ஸ்டுடியோவில் இறக்கி பல விதமான ஃபோட்டோக்கள், அதாவது 1 ரூபா ஃபோட்டோ கூட 5 ஃபோட்டோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் அங்கே போயிட்டு பல மக்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படி டெவலப் ஆகி சோனி கார்பரேஷன் ஃபோட்டோ ஸ்டுடியோ மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஆனால் அது ஆரம்பித்து ரொம்ப நாள் அந்த பேர் நிலைக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறப்ப பல விதமாக ஃபோட்டோ எடுத்துறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃபோட்டோஸை ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு 5 ஃபோட்டோ நல்லா இருக்குது, 6வது ஃபோட்டோ கொடூரமான முறையில் ஒரு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க மூஞ்சி கொடூரமாக செதைஞ்சு போயிருந்தா எந்த மாதிரியான ஒரு விகாரமான காட்சி அளிக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவும் ஆட் ஆகி பிரிண்ட் அவுட் ஆகிருக்கும். அதை பார்த்தவங்க 5 ஃபோட்டோ நல்லா இருக்குது, இந்த 6வது ஃபோட்டோ மட்டும் ஏன் ஒரு விகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் தோன்றும் அப்படின்னா, அவங்க பார்க்குற எல்லாமே அந்த சிதைவடைந்த மூஞ்சி மாதிரியான ஒரு தோற்றம் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் அவங்க மூஞ்சி கழுவுறக்காண்டி கண்ணாடியை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் மொத்தத்தில் அந்த சிதைவடைந்த மூஞ்சி மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் அவங்க கண்களுக்கு தெரியும். சப்போஸ் அவங்க வீட்டில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸை இந்த ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா கூட அந்த சிதைவடைந்த மூஞ்சியில் இருக்கிற மாதிரியான காட்சி தான் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மென்டல் அஃபெக்ட் ஆகுற விஷயம் இந்த ஸ்டுடியோவில் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுத்தவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதிப்பை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ தான் இந்த விஷயம் பரவலாக பேசப்பட்டு அதுக்கப்புறம் சைக்காட்ரிக் டாக்டரை போய் பார்க்கும்போது அவர் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த சோனி கார்பரேஷனால் ஆரம்பிக்கப்பட்ட ஃபோட்டோமேட் ஃபோட்டோ ஸ்டுடியோவை கவர்மெண்ட் பார்வைக்கு கொண்டு போய் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த கேமராவில் ஒரு சில ஃபிலிம் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, நல்லா தான் இருக்கு, ஒரு சில லென்ஸ் குறைபாடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல விதமாக அந்த சோனி கார்பரேஷனில் உள்ள அதிகாரிகள் பல விதமாக அந்த ஸ்டுடியோவை அந்த கவர்மெண்ட்டோட அரவணைப்புலேருந்து மீட்கணும் அப்படின்னு போராடினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதையும் மீறி அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஐ தரப்புலேருந்து ஒரு கேஸ் பதியப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க விசாரித்து இந்த கேமரா ஏதோ ஒரு விதத்தில் மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் அஃபெக்ட் பண்ணுது. இதனால நிறையா பேர் சைக்காட்ரிக்காக ஃபீல் பண்ணுறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க. மக்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களும் அரசோட அரவணைப்பில் இருக்கிறதா நல்லது. மற்றபடி நீங்கள் தனியார் நிறுவனம் அப்படின்றனால இதை நீங்கள் கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வேற ஏதாவது நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டு 1936 இந்த ஃபோட்டோமேட் ஃபோட்டோ ஸ்டுடியோ கண்ட்ரோல் ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த கேமராவை அறிவுச்சீட்டுகளை வச்சு அதுக்கப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம். இன்னொன்று அமெரிக்கா கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். முத ஒரு புகைப்பட கருவி நம்மகிட்ட இருக்கிறது அது ஒரு ஆன்டிக் பொருளாக நம்ம பாதுகாக்கணும், பழமை வாய்ந்த பொருளாக பாதுகாக்கணும், மற்றபடி இதை ஏலத்தில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவையும் பிறப்பிச்சு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் மியூசியத்தில் இன்ன வரைக்கும் சீக்கிரட்டாக அதை பாதுகாக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் அந்த கேமரா செயல்படலையான்ற ஒரு செக்கிங் இருக்குது. இப்போ உள்ள கேமராவுக்கும் அந்த கேமராவுக்கும் உள்ள கம்பேரிசனும் தொடர்ந்து ஆராய்ச்சியில் நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ வரையும் ஒரு ரிப்போர்ட் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான வித்தியாசமான மிஸ்ட்ரியான தகவல் ஏதாவது தெரியணும் அப்படின்ற டாபிக் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.